மக்களே, ஜானவி அப்படிங்கிற ஞானேஸ்வரி அப்படிங்கின்ற ஒரு ஆந்திர பிரதேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு 2 வயசு பாப்பா காணாம போன இந்த சம்பவம் இப்ப சோசியல் மீடியா முழுக்க தீயா பரவிக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய இந்தியா முழுக்க இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா. இப்போ நான் இது சம்மந்தப்பட்டு சில ரிசர்ச் பண்றதுக்கு நான் இன்டர்நெட்குள்ள போனேங்க. அப்போ ஒரு கேஸ் ஸ்டடி வந்து ஒரு சோசியல் மீடியா பெர்சன் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேஸ் ஸ்டடிய பத்தி அவர் வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதுக்குள்ள போய் பார்க்கும்போது, என்னடா இந்த ஆளு இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாரி ஒரு மாரி ஆயிட்டேங்க. ஏன்னா அந்த ஆளு அப்படி சொல்லியிருக்காரு. இந்த ஜானவி அப்படிங்கிற இந்த பாப்பா வந்து கிடைக்காது. அவரு ஏன் கிடைக்காது அப்படின்ட்டு எதை ரிலேட் பண்றாருன்னா, 2024ல திவ்யா அப்படிங்கிற ஒரு 3 வயசு பாப்பா வந்து காணாம போயிருக்கு. அந்த பாப்பாவை இப்போ வரைக்கும் தேடி கண்டுபிடிக்கல. போலீஸ் கேஸ் என்பது போய்க்கிட்டு இருக்கு. பாப்பா காணோம். அதனால தான் சொல்றேன். இந்த ஜானவி அப்படிங்கிற அந்த பாப்பாவும் கிடைக்காது அப்படின்ட்டு அந்த ஆள் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ரீசன்? அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி, அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த சோசியல் மீடியா பெர்சன் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு நான் போய் பார்க்கும்போது, உண்மைங்க. அவர் சொல்லியிருக்கிறது உண்மை. 3 வயசுல திவ்யா அப்படிங்கிற ஒரு பாப்பா காணாம போயிருக்கு. ஆனா அந்த குழந்தை வந்து இருக்காளா? இறந்துட்டாளா? ஸோ அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. ஸோ அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்றத பத்தி தான் நான் ரீசர்ச் பண்ணி அந்த உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். அப்போ இந்த ஜானவி பாப்பாவுக்கு நடந்ததா? அப்போ அந்த 3 வயசு பாப்பாவுக்கும் நடந்திருக்கா? அப்போ 2 பாப்பாவுக்கும் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் சேமா? காமனா? அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குதுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி 2024 இந்த சம்பவம் என்பது நிகழுதுங்க. எங்கன்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல லங்கால் மானியம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு வாய்க்கால் என்பது போய்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரியான ஒரு வாய்க்கால்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதாவது நாகயலங்கா அப்படிங்கிற ஒரு கனால். அந்த வாய்க்கால்ல போகக்கூடிய தண்ணி என்பது சமுத்திரத்துல போயிட்டு கலக்குங்க. அது போன்ற ஒரு வாய்க்கால் மேல ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஃபேமிலில எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பாப்பா, தாத்தா, ஆயா, ஐ மீன் பாட்டி அப்படின்ட்டு இத்தனை பேர் கூட்டு குடும்பமாக அந்த வாய்க்கால் மேல வீடு கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய நேம் என்னன்னு பார்க்கும்போது கோபி அப்படிங்கிற ஒரு குடும்ப தலைவர். அவருக்கு வந்து ஒய்ஃபா இருக்கவங்க வந்து கொண்டால் அம்மா அப்படிங்கின்றவங்க. அவங்களுக்கு பசங்க குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா பாட்டி. ஸோ இதாங்க ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ கரெக்டா டிசம்பர் 14 2024 அன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 வயசு பாப்பா இருக்கு. திவ்யா அப்படிங்கிற பாப்பா இருக்கு. கோபி மற்றும் கொண்டாலம்மா அப்படிங்கிற அந்த தம்பதிக்கு. ஸோ அந்த 3 வயசு பாப்பாவை அவங்களுடைய அம்மா கொண்டாலம்மா என்ன பண்றாங்கன்னா, கிராமத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து வெளியில தங்குறாங்க. ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். இவங்க வாய்க்கால் மேல ஒரு வீடு அமைச்சுக்கிட்டு வில்லேஜ் வெளியில ஒரு தனி குடும்பமாக தங்குறாங்க. அந்த வீட்டுக்கு பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய அம்மா, அந்த குழந்தையோட அம்மா கொண்டாலம்மா பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கி அந்த பாப்பா கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டாண்ட விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுல அப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. அவங்க அம்மா அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த வில்லேஜ்குள்ள ஏதோ ஒரு வேலைக்காக திரும்பி போயிடுறாங்க. அவங்க அம்மா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்களுடைய வீட்டாண்ட வந்து பார்க்கும்போது திவ்யா அப்படிங்கிற அந்த 3 வயசு பாப்பா காணாம போயிருக்கு. பக்கத்துல அக்கத்துல தேடுறாங்க, காணோம். அதுக்கப்புறம் ஊரே சேர்ந்து தேடுறாங்க. அங்க நிறைய பேர் வந்து பெருசா சப்போர்ட் கிடைக்கல. பட் எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. அந்த பாப்பா, அந்த திவ்யா அப்படிங்கிற அந்த 3 வயசு பாப்பா காணோம். ஸோ இது எப்போ நடக்குது? டிசம்பர் 14ஆம் தேதி என்பது நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கு பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நாகாயல்யா லங்கா அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் பதிவு பண்ணிடுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துறாங்க. ஏன் இந்த மாதிரி குழந்தைய காணோம் அப்படின்ட்டு. அப்போ போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தனி பிரிவை அமைச்சு அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சர்ச்சிங் ஆபரேஷனை வந்து தொடர்றாங்க. அந்த சர்ச்சிங் ஆபரேஷன்ல வந்து என்டிஆர்எஃப் டீம், போலீஸ் டீம் அப்படின்ட்டு 7 தனிப்படைகள் அமைச்சு தேடுறாங்க. டொமஸ்டிக் லெவல்ல தேடுறாங்க. கைனில இறங்கி தேடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல ஒரு கால்வாய் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, தண்ணீர் நிரம்பி போகக்கூடிய கால்வாய். அது போய் ஸ்ட்ரைட்டா கடல்ல தான் போய் கலக்கும். அந்த கால்வாயில போய் தேடுறாங்க. இந்த மாதிரி தேடி 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 பாக்குறாங்க. பாப்பா கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. பாப்பா காணுங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த கனால் போன்று இருக்கக்கூடிய அந்த காவாய் மேல அந்த வரப்பு பகுதியில தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க. அப்போ குழந்தை அவங்களுடைய அம்மா வீட்டுல விடும்போது அந்த குழந்தை தவறுதலாக அந்த காவாய்க்குள்ள இறங்கி இருக்கலாம். அதன் மூலமாக அந்த குழந்தை அந்த கனால்ல அடிச்சு செல்லப்பட்டு கடல்ல வந்து அந்த குழந்தை வந்து கலந்திருக்கலாம். அதனாலதான் அந்த குழந்தை வந்து காணாம போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து மேஜரா இதுல வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் இதுல ஒரு சில அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள், இதை எடுத்து பேசக்கூடிய இந்த சோசியல் மீடியா பர்சன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைய யாரோ கண்டிப்பா கடத்தி இருக்காங்க.
அந்த கடத்தல் கும்பல் வந்து எப்படி வந்து குழந்தைய வந்து கடத்துறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க ஏழ்மையான ஃபேமிலியால இருக்காங்களான்ட்டு பார்க்குறாங்களாம். ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஃபேமிலியா இருக்காங்களான்னு பார்க்குறாங்களாம். தனியா இருக்கக்கூடிய ஃபேமிலியா இருக்காங்களான்ட்டு பார்க்குறாங்களாம். அது போன்ற நபர்கள வந்து அக்சஸ் பண்ணி, அவங்க வந்து டைம் வர வரைக்கும் காத்துக்கொண்டு, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள வந்து தூக்குவாங்க, கிட்னாப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு செய்திய வந்து என்னால வந்து கேள்விப்பட முடிஞ்சது. அந்த கிட்னாப் பண்றவங்க வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க, கிட்னாப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவ்வாறான தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அப்போ அந்த திவ்யா அப்படிங்கின்ற குழந்தை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாணியில வந்து ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் வந்து இங்க பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஜானவி அப்படிங்கிற இந்த பாப்பாவுக்கும் இப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய துணி அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துல ஒரு நல்ல டவுன் போன்ற ஒரு ஏரியா அந்த துணி அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாமாயில் தோட்டம், அதாவது கிராமத்தை விட்டு ஊரை விட்டு வெளியே ஒரு பாமாயில் தோட்டம் 40 ஏக்கர் கணக்குல இருக்கு. அந்த 40 ஏக்கர் நிலப்பகுதியில நடுவுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல பவானி மற்றும் கணேஷ் அப்படிங்கிற தம்பதியோடைய குழந்தை தான் இந்த 2 வயசு ஜானவி அப்படிங்கிற இந்த பாப்பா. இந்த பாப்பா சம்பவமோ இந்த திவ்யாவுடைய சம்பவமோ ஒன்னா இருக்கலாம். மேபி இந்த ஜானவி அவர்கள் வந்து இந்த குழந்தை 2 வயசு குழந்தை வந்து கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியா பர்சன்ஸ் ஒரு சிலர் வந்து இவ்வாறாக வந்து ஷேர் செய்யறது உண்மையாவே அதிர்ச்சி அளிக்குதுங்க. ஸோ அதற்கேற்ப நம்ம வந்து ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தோமா, ஸோ அந்த குழந்தை கூட போயிருக்கக்கூடிய அவங்களுடைய வளர்ப்பு நாய் வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ரோட்ல வந்து நடமாடி இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது சிசிடிவில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கோயில் சிசிடிவி கேமரால அந்த நாய் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாய் வந்து வளர்ப்பு நாய் அவங்கள விட்டு அகலாது, குழந்தை கூடவே போகுது. அப்போ அந்த நாய் வந்து ரோட்ல இருக்குதுன்னா அப்போ ஏன் குழந்தை வந்து ரோட்டுக்கு போயிருக்க கூடாது? அப்போ ரோட்டுக்கு போயிருக்குன்னா அந்த குழந்தைய வந்து வேற யாராச்சும் ஏன் கிட்னாப் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற இவ்வாறு கோணங்கள்ல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இதுல ஒரு சிலர் வந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை காணாம போன சம்பவத்துல அந்த வில்லேஜுக்கு ஒரு சிலர் அந்த வில்லேஜ் வந்து ஒரு வனம் போன்ற ஒரு பகுதி, காடு நிறைந்த ஒரு பகுதி. நிறைய முந்திரி மரங்கள் என்பது இருக்கு. அந்த முந்திரி மரங்கள்ல வரக்கூடிய அந்த முந்திரி கொட்டைகளை பெருக்குவதற்கு நிறைய நபர்கள், வெளியூர் வாசிகள் வந்து வருவாங்க. ஸோ அவங்க கண்ணுல இந்த குழந்தை வந்து மாட்டியிருக்கு. அவங்க தான் இந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு பகிரங்க தகவல்களும் இப்படி வந்து சுற்றி துரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நீங்க சொல்லுங்க மக்களே. நான் சொன்ன அந்த திவ்யா அப்படிங்கிற அந்த 3 வயசு குழந்தையோட கேஸும், இந்த ஜானவி அப்படிங்கிற இந்த 2 வயசு குழந்தை காணாம போன சம்பவத்துக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா? நான் நினைக்கிறேன் இதுல எந்த ஒரு லிங்க்கும் இருக்காது. அந்த குழந்தை நல்லபடியா திருப்பி கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோட தான் நான் இருக்கேன். ஸோ எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய கடவுளை வந்து வேண்டிக்கணும். அந்த பிஞ்சு குழந்தைக்கு வந்து ஒண்ணுமே நடக்கக்கூடாது. அழகா அவங்களுடைய அம்மா கிட்ட, அப்பா கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசோட தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம வந்து இருந்துருவோம். பட் திவ்யா அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு இப்பேற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்போ மீடியா பர்சன்ஸ் யாரும் பெருசா அதை பத்தி பேசல. ஸோ இப்போ இதை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து திவ்யா அப்படிங்கிற அந்த 3 வயசு குழந்தையுடைய ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் என்பது நடந்திருக்கு. ஆனா பெருசா ஃபேமஸா பேசப்படல. உங்களுக்கு டவுட் இருந்தா போயிட்டு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னது தெரியுமா? பேரண்ட்ஸ் அலட்சியத்தோட இருக்காதீங்க. இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா நம்மளுக்கான அந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். இல்லைன்னு சொல்லவே இல்லை. போலீஸ் நம்மளை வந்து பார்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு தான் போலீஸ் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதையும் தாண்டி பல சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கான்சியஸா இருங்க. குழந்தையுடைய விவகாரத்துல வந்து தயவு செஞ்சு கான்சியஸா இருங்க. குழந்தை சிறிது மணி நேரம் காணாமனாலே அப்பயே போயிட்டு செக் பண்ணுங்க. ரோமிங்ல இருங்க. குழந்தை எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருக்கு, திருப்பி வந்துரும் அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இருக்காதீங்க. இப்போ குழந்தை காணாம போன சம்பவமா இருக்கட்டும், குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்படக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய மேஜர் ரீசன் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வந்து மணிக்கணக்கா கண்டுக்கிறது கிடையாது. இது வந்து உங்களுடைய அந்த பெற்றோர்களுடைய தவறு கிடையாது. பட் ஒரு சில மிருகங்கள், ஒரு சில இந்த அந்நிய சக்திகள் இப்படி இருக்குது நம்ம சமுதாயத்துல. சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். எப்பயோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கேவலமான வேலையை வந்து செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவ்வாறான ஒரு சமுதாயத்துல தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. எவன் எப்படி இருக்கானே தெரியல. திடீர்னு ஸ்லீப்பர் செல் மாதிரி திடீர்னு வரானுங்க. ஸோ அதனால பெற்றோர்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த பிஞ்சு குழந்தைகளை நினைச்சு உண்மையா மனசுக்கு பயங்கரமா கஷ்டம் அளிக்குதுங்க. அதுங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் கேள்விப்படும்போது வாயை திறந்து பெருசா அந்த குழந்தைங்க வந்து பேசிடுவாங்க. அம்மா அப்பா அப்படின்றது தவிர அந்த குழந்தைங்க என்னங்க பேசுது? அதை தூக்கிட்டு போயிட்டு இந்த மிருகங்க என்னங்க பண்ண போறாங்க? எனவே நண்பர்களே, ஆதங்கமா இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த ஜானவி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேஸ் டீடைல்ஸ், அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் அதை வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கு நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.